ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டில் 12th சாப்டர் தனிநிலை கணிதம் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கூற்று மற்றும் மெய் மதிப்புனா என்னென்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அண்டு ட்ரூத் வேல்யூ. இதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணித தர்க்கவியலின் எளிய பகுதி என்னவென்றால் அது முன்மொழி தர்க்கமாகும். அது என்னென்னா நம்ம பேசுகிற சாதாரண விஷயங்கள் நம்ம பார்க்குற, அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஸ்டேட்மெண்ட். Simplest part of mathematical logic is the propositional logic. ஓகேவா? இதோட டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சாதாரண வாக்கியம், டிக்ளரேட்டிவ் அதாவது அசர்ட்டிவ் டைப்னு சொல்லுவாங்க. கட்டளை வாக்கியம் ஏ கமாண்ட் ஆர் ரிக்வெஸ்ட் டைப். இம்பேரட்டிவ், வியப்பு வாக்கியம் எக்ஸ்கிளாமேட்ரி, வினா வாக்கியம் இன்ட்ராகேட்டிவ், திறந்த வாக்கியம் ஓப்பன் டைப். இதெல்லாம் நம்ம எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? இங்கிலீஷில் கிராமரில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ஒரு கூற்று, அந்த கூற்றோட ட்ரூத் வேல்யூ அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் தெரியுதோ இல்லையோ, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கிலீஷில் அந்த வேர்டிங்ஸ்லாம், அந்த சின்ன சின்ன சென்டென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹையர் கிளாஸில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பாருங்கள். கூற்று அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சாதாரண வாக்கியம். இவ்வாக்கியத்தின் பொருளானது உண்மை அல்லது தவறு அப்படின்னு அமையலாம். ரெண்டும் கலந்து இருத்தல் கூடாது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று உண்மையாக இருக்கணும், இல்லாட்டி தவறு இருக்கணும். ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது. எனி டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் கால்டு ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரொபோஷன். ஓகேவா? இதில் ட்ரூ இருக்கணும், இல்லாட்டி ஃபால்ஸ் இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்து என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. போத் பட் நாட் போத். இதுக்கு அடுத்து கட்டளை வாக்கியமோ வியப்பு வாக்கியமோ வினா வாக்கியமோ ஒரு கூற்று ஆகாது. ஒரு இம்பேரட்டிவ் சென்டென்ஸ், அதில் எக்ஸ்கிளாமேட்டிவ் கமெண்ட்டு இதெல்லாம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வரக்கூடாது. ப்ரிப்போஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு கூற்றின் மெய்மதிப்பானது அதன் உண்மை அல்லது தவறினை குறிப்பதாக அமைவது. அது உண்மையாக இருந்தால் டி அல்லது 1 அப்படின்னு சொல்லலாம். அது தவறாக இருந்தால் எஃப் அல்லது 0ன்னு சொல்லலாம். ட்ரூத் வேல்யூ வந்து அங்கே ட்ரூ ஃபால்ஸ் எப்படினாலும் அமையலாம். அது ட்ரூவாக இருந்தால் டி இல்லாட்டி 1ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தால் எஃப் அல்லது 0ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எந்த ஒரு வாக்கியத்திற்கும் அதன் மெய்மதிப்பில் கூறப்படாத சில நிபந்தனைகளுக்கு ஏற்ப மாறுபட்டால் அது திறந்த வாக்கியம். எடுத்துக்காட்டாக பாருங்கள், x × 7 = 35. இது இந்த மேலே நம்ம சொன்ன எந்த இதுலேயும் வராது. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. எக்ஸோட வேல்யூ 5னா அது ட்ரூ, x is not equal to 5னா அது ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா ஓப்பன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓப்பன் சென்டென்ஸ்னால் என்ன? இந்த எக்ஸுக்கு வேல்யூ தெரிகிற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், அவன் ஒரு கெட்டவன். இதுவும் ஒரு ஓப்பன் டைப். ஏன் அப்படின்னா நம்ம ஒருத்தனை பார்த்து கெட்டவன் சொல்லுவோம், அதே நபரை இன்னொருத்தங்க என்ன சொல்லலாம்? நல்லவன் சொல்லலாம். சரியா? அப்போ ஹீ இஸ் எ பேட் பர்சன் அப்படின்னா இது ஓப்பன் சென்டென்ஸ். ஏன்னா நம்ம அவனை கெட்டவன் சொல்லலாம், பேட் பர்சன் சொல்லலாம். ஆனால் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஆளுக்கு வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா தனிக்கூற்று மற்றும் கூட்டுக்கூற்றுகள், சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஒரு கூற்றினை 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கூற்றுகளாக பிரிக்க இயலாவிடில் அது தனிக்கூற்று. அதை இன்னொன்று அணுக்கூற்றுன்னு சொல்லுவாங்க. ஒரு கூற்றானது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கூற்றுகளின் சேர்ப்பாயின் அது கூட்டுக்கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த ஒரு கூற்றும் தனிக்கூற்று கூட்டுக்கூற்றாக இருக்க முடியும். சரியா? இங்கிலீஷில் எனி சென்டென்ஸ் கேனாட் ஸ்பிளிட் ஃபர்தர் 2 or more sentence is called atomic statement or simple statement. ஒரு கூற்றை 2-3 அவங்களால பிரிக்க முடியலன்னா அதான் என்னது? சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஒரே கூற்றை 2-3 பிரிக்க முடிஞ்சுன்னா அது காம்பவுண்ட் ஆர் மாலிகுலர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த தனி கூற்றுக்கு எடுத்துக்காட்டு எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் 12.1ல் 1, 2, 3 அது லைட்டாக பார்த்துட்டு வந்துடுமே. எக்ஸாம்பிள் ஓகே 12.11ல் 1, 2, 3 ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். உலகத்தில் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். உலகத்தில் மிக உயரமான சிகரம்
எவரெஸ்ட் சிகரம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், தனி கூற்று, ஒரே ஒன்று தான் இருக்குது. அதே மாதிரி 3 + 4 = 8. இதுவும் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஏன் 3 + 4 = 8? அதாவது இது வேல்யூ ட்ரூ ஃபால்ஸை நம்ம பற்றி பேசலை. 3 + 4 7 தான். ஆனால் நம்ம இதை பற்றி பேசலை. இது ஒரு கூற்று, ஸ்டேட்மெண்ட். இது சிம்பிளாக காம்பவுண்டான்னு பேசுகிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு 7 + 5 > 10. இதுவும் ஒரு சிம்பிள் கூற்று, தனி கூற்று. சரியா? இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கையோட இதையும் கூட பார்த்துடலாமே. இதெல்லாம் ஒரு கூற்று. இப்போ அந்த புத்தகத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறது கூற்று லிஸ்ட்லேயே வராது, ஸ்டேட்மெண்ட்லேயே வராது. ஏன்னா இது ஒரு கமெண்ட்டு. சரியா? அதே மாதிரி இந்த மலர் எவ்வளோ அழகாக இருக்கிறது, இது எக்ஸ்க்ளாமேட்ரி, ஆச்சரியக்குறி. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின், நீ எங்கே செல்கிறாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூற்று லிஸ்ட்லேயே, ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட்லேயே வராது. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எங்கே விட்டோம்? அப்போ தனி கூற்றுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே கூட்டு கூற்றுக்கு பாருங்கள். கூட்டு கூற்றுக்கு எடுத்துக்காட்டுன்னா, 1 ஒரு பகையன் அல்ல மற்றும் ஊட்டி கேரளாவில் உள்ளது. 2 இருக்கு பாருங்க, மற்றும் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்படி இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். கன்சிடர் ஏ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் பிரைம் நம்பர், ஊட்டி இஸ் இன் கேரளா. இப்போ இடையில அண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அண்டு மற்றும். இப்படி வந்துட்டாலே கூட்டு கூற்று. 2 ஸ்டேட்மெண்ட்டை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த இதில் எப்படி எழுதுறான்னா, ஃபஸ்ட்டு கூற்று 1ங்கிறது பகையன் அல்ல, 2வது கூற்று Qங்கிறது ஊட்டி கேரளாவில் உள்ளது. இங்கே ஃபஸ்ட்டு P அப்படிங்கிறது 1 இஸ் ஏ நாட் பிரைம் நம்பர், Qங்கிறது ஊட்டி இஸ் இன் கேரளா. இந்த 12th சாப்டரை பொறுத்தளவில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ ஊட்டி கேரளாவில் உள்ளது அப்படின்னா என்ன சார் புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஊட்டி கேரளாவில் உள்ளது, ஊட்டி இஸ் இன் கேரளா, அவ்வளோதான் நீங்கள் யோசிக்கணும். இது தப்பு சரி செகண்டு. ஓகேவா? சரி, இது ஒரு கூற்று, ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கூற்றுகளை எப்படியெல்லாம் இணைக்கிறாங்கன்னு பாருங்கள். 2 அல்லது மேற்பட்ட கூற்றுகளை இணைத்து புதிய கூற்றுகளை உருவாக்குவதற்கு மற்றும், அல்லது, எனில், பின்னர், என்றால் மட்டுமே என்று, அதாவது என்னென்னா அண்டு, ஆறு, இஃப், தென், இஃப் அண்ட் ஒன்லி இஃப், நாட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ட்ரூத் டேபிள் படிப்போம். சரியா? இதில் அண்டு, ஆறு அப்படிலாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூத் டேபிள் போன கிளாஸ் படித்தோம். நாட் எப்படி யூஸ் பண்ணணும், அடுத்து அண்டு எப்படி யூஸ் பண்ணணும், ட்ரூத் டேபிள் ஆர் எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கான்சிக்வன்ஸ்னா என்ன, எக்ஸ்க்ளூசிவார்னா என்ன, டோட்டலாக ட்ரூத் டேபிளில் ஒரு இது போட்டோம். சரி, இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் 12.2 ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஜூபிட்டர் ஒரு கோளாகும். P என்பது ஜூபிட்டர் ஒரு கோள், Q என்பது இந்தியா ஒரு தீவு. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் நாட் Pன்னு சொல்லியிருக்காங்க. நாட் P அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். ஜூபிட்டர் ஒரு கோள் அப்படின்னா ஜூபிட்டர் ஒரு கோள் அல்ல, அவ்வளோதான். சரியா? செகண்ட் பாருங்கள், Pன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது, ஜூபிட்டர் ஒரு கோள்னு வச்சுக்கோங்க, ஜூபிட்டர் ஒரு கோள். 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன, நாட் Q. Qவுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். இந்தியா ஒரு தீவு, இந்தியா ஒரு தீவுன்னு இங்கே இருந்துச்சுன்னா இந்தியா ஒரு தீவு அல்ல அப்படின்னு வந்துடும். இந்தியா ஒரு தீவு அல்ல. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, இங்கே அண்டு இருக்குது சிம்பிள், இதை கேப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீட்டெயிலாக ட்ரூத் டேபிளில் நடத்தியிருக்கேன். பேசிக் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போ அண்டை பார்த்தாலே நீங்கள் மற்றும் போட்டுறணும். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நாட் P அப்படின்னா இங்கே Bங்கிறது ஜூபிட்டர் கோள். அப்போ ஜூபிட்டர் கோளோட ஆப்போசிட்டு ஜூபிட்டர் கோள் அல்ல. இங்கே Qவை அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ Q இந்தியா ஒரு தீவுனா அப்படியே எழுதிக்கோங்க, இந்தியா ஒரு தீவு. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆர் இருக்குது, அல்லது, அப்படியே போட்டுருங்க. சரி, நெக்ஸ்ட்டு இந்த Pங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதுகிறோம். ஜூபிட்டர் ஒரு கோள் அப்படின்னா ஜூபிட்டர் ஒரு கோள். Qவுக்கு நாட் எழுதுகிறோம், நெகேஷன் Q. அப்போ இதோட இந்தியா ஒரு தீவு அப்படின்னா இந்தியா ஒரு தீவு அல்ல அப்படின்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இடையில ஆரமார்க் இருக்குது. ஆரமார்க்னால் அதுக்கு மீனிங் எனில். சரியா? நெக்ஸ்ட் இங்கே P இருக்குது. அப்போ இந்த Pங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதிக்கோங்க, ஜூபிட்டர் ஒரு கோள். இங்கே Q இருக்குது. அப்போ இந்தியா ஒரு தீவுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த டபுள் ஆரமார்க்னால் என்ன சார் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா என்றால் மட்டுமே, என்றால்
மட்டுமே. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் நாட் பி அப்படின்னா இங்கே பி ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட் அப்படின்னா ஜூபிட்டர் இஸ் நாட் ஏ பிளானட், அவ்வளோதான். முடிஞ்சா அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிங்கிறது ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட், அப்படியே பார்த்துதுங்க, ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட். அதுக்கப்புறம் இங்கே நாட் கியூன்னு கொடுத்துருக்காங்க. நாட் கியூ, கியூக்கு அப்படியே ஆப்போசிட், இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். அப்போ இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே அண்டு கொடுத்துருக்காங்க, அதனால் டைரெக்டாக இங்கே அண்டுன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நாட் பி, நாட் பின்னா என்ன, ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட்னா ஜூபிட்டர் நாட் ஏ பிளானட். கியூ அப்படியே டைரெக்டாக எழுதுங்க, இந்தியா இஸ் அன் ஐலாண்ட், அப்படியே பார்த்து எழுதுங்க, இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். இங்கே சென்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் கொடுத்துருக்காங்க, அதை ரிட்டனாக எழுதிருங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது, ஆர், கப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பி கொடுத்துருக்காங்க. அப்போ பிங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே பார்த்து எழுதுங்க. 1 செகண்ட். பிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, பிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட், அப்படியே பார்த்து எழுதுங்க, ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட். அதுக்கடுத்து கியூ நெகேஷன் கியூ. அப்போ நெகேஷன் கியூனா இங்கே கியூ இந்தியா இஸ் அன் ஐலாண்ட்னா இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமானது இங்கே ஆரோ மார்க் கொடுத்துருக்கு. ஆரோ மார்க்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இங்கே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா இஃப்பும் தென்னும் வரணும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப்பும் தென்னும் வரணும். ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட், அது பிளானட்டாக இருந்தால் இந்தியா இஸ் ஏ நாட் ஏ ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்று ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் இதோட மீனிங்கே ஆராயக்கூடாது உட்காந்து. ஜூபிட்டர் இஸ் நாட் ஏ பிளானட் சார், இந்தியா ஐலாண்டுன்னு கொடுத்துருக்காங்களே சார், தப்பு சார். நான் என்ன சொல்கிறேன்னா 12th சாப்டரை பொறுத்தளவில் இதோட கான்செப்ட்டு முக்கியம், அதோட டைரக்ட் மீனிங்கை பார்க்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4th ஒன் பி கியூ. இது ரெண்டுக்கு இடையில பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படியே பார்த்து எழுதிருங்க. ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட், இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். அதுக்கப்புறம் என்னென்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டே டபுள் ஆர மார்க் இருக்குது. அப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போகலாம். பி மற்றும் கியூ கூற்றுகளை கொண்ட மாறிகளை கொண்டு பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் குறியீட்டு அமைப்பில் எழுதுக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் 19 ஒரு பகா எண் அல்ல மற்றும் ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் சமம். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அந்த பிங்கிறது ஃபஸ்ட் என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. பிங்கிற கூற்று என்னென்னா 19 ஒரு பகா எண். கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் சமம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். பகா எண் அல்ல. அப்போ பகா எண் அல்ல அப்படின்னா என்ன போடணும், நாட் பின்னு போடணும். அடுத்து ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் சமம்னு கொடுத்துட்டாங்க, அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே தான் எழுதியிருக்கோம். அப்போ கியூவை அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே மற்றும் அப்படின்னு கொடுத்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டுன்னு போடுங்க. மற்றும்னா இந்த சிம்பிள் போடணும். சரியா? போன கிளாஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஒரு 19 ஒரு பகா எண். அடுத்து ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் சமமல்ல. இந்த பகா எண்கிறது அப்படியே இங்கே பி இருக்குது, அப்படியே பார்த்து பின்னு எழுதிக்கோங்க. இங்கே ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் சமம் அல்ல, அதனால நெகேஷன் கியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது அல்லதுன்னு கொடுத்துட்டாங்க. அல்லதுன்னா என்ன பண்ணணும், இந்த சிம்பிள் போடணும். அல்லதுன்னா ஆர், இந்த சிம்பிள் போடணும். அடுத்து 19 ஒரு பகா எண், அப்படியே இங்கே வருங்க பி, அதனால் பி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் சமம், அப்படியே இங்கே இருக்குது, அப்படியே பார்த்து கியூன்னு எழுதிக்கோங்க. அடுத்து இதுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னா மற்றும் இருக்கிறதுனால அண்டு சிம்பிள் போடுங்க, மற்றும் இருக்கிறதுனால அண்டு சிம்பிள். லாஸ்ட் ஒன் 19 பகா எண் அல்ல, 19 பகா எண் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 19 பகா எண் அல்ல அப்படின்னா அதோட நெகேஷன் எழுதணும். சரியா? பியோட நெகேஷன் என்னது, நெகேஷன் பி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. Write the each of the following sentence is symbolic form using statement variables p and q. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், q 19 is not a prime number, all the angles of triangle are equal. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல prime number triangle பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் p is 19,
இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அடுத்து கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன, ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், பாருங்கள். 1 செகண்ட். ஃபஸ்ட் ஒன் 19 இஸ் ஏ நாட் ஏ ப்ரைம் நம்பர். அப்போ இந்த பியோட நெகேஷன் இருக்குது, நெகேஷன் பி. அடுத்து என்ன இருக்குது, ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கிறதுனால இங்கே கியூவை அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே அண்டுன்னு சிம்பிள் இருக்குது, அப்போ அண்டோட சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே செகண்ட் கொஸ்டின் 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர், இங்கே 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர் அப்படியே இருக்குது. ஸோ பிங்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க, பி போட்டுக்கோங்க. அடுத்து ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல், ஆப்போசிட்டாக இருக்கு பாருங்க, நாட் ஈக்குவல்னு இருக்குது. ஆனால் இங்கே ஈக்குவல்னு இருக்குது கியூ. ஸோ இதோட நெகேஷன் நாட் கியூ போடுங்க. அதுக்கடுத்து இது ரெண்டு கடையில் ஆர் இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணணும், ஆர் சிம்பிள் போடணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பிக்யூங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேர்ட் ஒன் 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர், அந்த பிங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல், கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே அண்டுன்னு இருக்கிறதுனால அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின் 19 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அப்போ 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர், அப்போ நாட் பி. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா, தனி கூற்று, கூட்டு கூற்று, சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இதை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டு கூற்று இருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அப்போ இது காம்பவுண்ட் சென்டென்ஸ், அதாவது கூட்டு கூற்று. இது பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதனால இது என்னது சிம்பிள் சென்டென்ஸ், இல்லாட்டா தனி கூற்று. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3, பின்வரும் கூற்றுகளுக்கு மெய் மதிப்பை தீர்மானிக்க. அப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 6 + 2 = 5 எனில் பாலின் நிறம் வெண்மை. இப்போ இங்கே 6 + 2 அப்படிங்கிறது 5, ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ், தப்பு. ஏன்னா அது கூட்டினா 8 வரும், இங்கே 5ன்னு இருக்கு. அடுத்து பாலின் நிறம் வெண்மை, இது ட்ரூ, அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீனா ஐரோப்பாவில் உள்ளது, ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அடுத்து √3 ஒரு முழு எண், ஃபால்ஸ். அடுத்து 5 + 5 = 9 என்பது மெய்யல்ல, உண்மை இல்லை. ஏன்னா இது 10 வரும், 9 இருக்குது, அப்போ அது மெய்யல்ல, ட்ரூ. பூமி ஒரு கோள், இது ட்ரூ, உண்மை தானே? சரி. அடுத்து 11 ஒரு பகா எண், ட்ரூ, உண்மை தான். ஒரு செவ்வகத்தின் எல்லா பக்கங்களும் சமம், ஃபால்ஸ். ஏன்னா எதிர் பக்கம் தான் சமம். சரி, இதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம், உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரியா? 6 + 2 = 5ன்னு இருக்கு. 6 + என்னது 5. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இதை கவனிச்சுக்கோங்க, இது ஃபால்ஸ். அப்போ எஃப் இங்கே, அதை பின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பி ட்ரூவாக இருக்குது. அடுத்து P2Q, அப்போ Qங்கிறது மில்க் இஸ் ஒயிட். இதே மாதிரி நீங்கள் எழுதிறீங்களேன், இதே மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் கூட இருக்கும். ஏன்னா இது வேறு மாதிரி எழுதியிருக்கிறவங்க இப்போ இஸ் ட்ரூனா ட்ரூ, இது டேரெக்டாக அது டேபிள் முடிக்கிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும்னா. தமிழ் மீடியம் கவனிங்க, இங்கிலீஷ் மீடியம் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கடைசி ஆன்சருக்கு எழுத போகிறோம். இங்கே எனில்னால் என்ன பண்ணும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்து இங்கே அல்லது அப்படின்னா ஆர் போடுவீங்க, இங்கே அல்லதுன்னா ஆர் போடுவீங்க, மற்றும் அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க. இதைத்தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரியா? இந்த இடத்துல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு ஆர், அடுத்து ஆர் நெகேஷன் பி, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்க்கு வந்துடுறோம். இதோட முடிவு மெய் மதிப்பை தீர்மானிக்கன்னு கொடுத்ததுனால டிட்டர்மைன் த ட்ரூத் வேல்யூ ஆஃப் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுத்ததுனால கடைசி இதோட முடிவு எழுதணும். என்ன முடிவு? F2T என்னது? ட்ரூ. F2T ட்ரூ. அது T2Fனா மட்டும்தான் ஃபால்ஸ், ஞாபகம் வச்சுக்கணும். இது எங்கே சார்னா ட்ரூத் டேபிள் போன கிளாஸ் நடத்தியிருக்கேன், அதில் போனீங்கன்னா ட்ரூத் டேபிளில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ கிளாஸை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அதை நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதை இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது.
நீங்கள் அந்த பேசிக் கான்செப்ட் அதில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ F2Tனா அதோட வேல்யூ வந்து T. அடுத்து எஃப் ஆர் எஃப் அப்படின்னா, எஃப் மற்றும் எஃப் அப்படின்னா அதோட வேல்யூ எஃப். அடுத்து டி மற்றும் டி அப்படின்னா அதோட வேல்யூ டி. அடுத்து டி அண்டு எஃப், டி மற்றும் எஃப் அப்படின்னா அதோட வேல்யூ எஃப். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4. பின்வரும் வாக்கியங்களில் எது கூற்று? அதை மட்டும் சொன்னால் போதும், முடிஞ்சு. 4 + 7 ஒரு கூற்று, ஸ்டேட்மெண்ட் தான். ட்ரூவா ஃபால்ஸான்னு பேசக்கூடாது, கூற்றா இல்லையான்னு தான் சொல்லணும். அதேக்கடுத்து செகண்டு, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கொஸ்டின் மார்க். அப்போ இது கூற்றல்ல, ஒரு கேள்வி. இங்கிலீஷ் மீடியம் அதே தான். 4 + 7 என்னது? இது வந்து இஸ் எ ப்ரொபோஷன், இட் இஸ் ட்ரூத். எஃப் ஃபால்ஸ், இதோட ட்ரூ வேல்யூ வந்து ஃபால்ஸ். அடுத்து வாட் ஆர் யூ டூயிங், இது வந்து கொஸ்டின் மார்க், நாட் எ ப்ரொபோஷன். அடுத்து தேர்ட் ஒன், 3n <= 81. 3n இது வந்து ஒரு கூற்று, சரியா? நெக்ஸ்ட்டு மயில் ஒரு தேசிய பறவை. ஆமாம், இது ஒரு கூற்று, ஸ்டேட்மெண்ட் தான். அதே மாதிரி இங்கே 3n <= 81. இட் இஸ் எ ப்ரொபோஷன், இட் இஸ் எ ட்ரூ வென் என்னோட வேல்யூ இது இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. 5 போச்சுன்னா ட்ரூ கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்ட். இட் இஸ் எ ப்ரொபோஷன் அஸ் எ ட்ரூத் வேல்யூ இஸ் ட்ரூ. இது நம்ம உண்மையான, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், இது ஒரு ட்ரூ கூட, உண்மையான ஸ்டேட்மெண்ட், உண்மையான கூற்று, சரியா? மலை எவ்வளவு உயரம், இந்த மலை எவ்வளவு உயரம், இது வந்து கூற்று அல்ல, இது வந்து ஒரு ஆச்சரியக்குறி. இந்த மலை எவ்வளோ உயரம் பாருங்க அப்படின்னு பேசுவோம்ல. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்க்ளமேஷன், நாட் எ ப்ரொபோஷன். ஓகேவா? எல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேவா? பின்வரும் கூற்றுகள் சம்பந்தமான மறுதலை, எதிர்மறை, நேர்மாறுகளை எழுதுக. இந்த மறுதலை, எதிர்மறை, நேர்மாறு இதெல்லாம் போன கிளாஸ் நடத்தியிருக்கேன், அந்த இதை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். XY என்ற எண்கள் x = y இருந்தால் பின்னர் x² = y² கொடுத்துருக்காங்க, சரியா? இதுக்கு கான்வர்ஸ், இன்வர்ஸ், கான்ட்ராபாசிட்டிவ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு XYங்கிற நம்பர் ஈக்குவல்ட்டாக இருந்தால் அதோட ஸ்கொயர்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதோட கான்வர்ஸ் எழுதுவோம், மறுதலை. அப்போ நல்லா கவனிங்க, இங்கே நம்ம கொடுத்தது P2Q இப்படின்னு கொடுத்தாங்கன்னா மறுதலைன்னா என்ன சார் அப்படின்னா Q2Pன்னு எழுதுறது தான் மறுதலை. இந்த எழுதியிருக்காங்களா, Q2P. அப்போ இங்கே x = y அப்படின்னா இது ஈக்குவல்னா இங்கே அப்படி ரிவர்ஸில் எழுதணும், x² = yனா எனில் x = y. புரியுதா? அப்படியே இதை மாற்றி எழுதணும், அதான் மறுதலை. இங்கே x = yனா x² = y². அதே மாதிரி Q2P அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க, இது இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும், சரியா? அவ்வளோதான். அப்போ இங்கிலீஷ்லேயும் அதே தான், அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். கொஸ்டினில் x = y என்ன இருக்குது, x² = y² இருந்தால் அதோட கான்வர்ஸ் எப்படி எழுதுவீங்க, அப்படியே இங்கே மாற்றி எழுதணும். இந்த x² ஃபஸ்ட்டு இங்கே வந்துடணும், இந்த x = y இங்கே போயிடணும். ஓகேவா? கான்வர்ஸ் புரிஞ்சா? அப்படியே மாற்றி எழுதணும். இந்த இடத்துல நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், இந்த x² y² ஃபஸ்ட்டு வந்துடணும், அடுத்து இந்த x = y செகண்ட் பென், இதான் இது கான்வர்ஸ் மறுதலை. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்னா எதிர்மறை எழுதணும். எதிர்மறை அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, இங்கே ஈக்குவல்ட்டுனா இங்கே நாட் ஈக்குவல்ட்டு போடுங்க, இங்கேயும் ஈக்குவல்ட்டுனா இங்கே நாட் ஈக்குவல்ட்டு போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த இதான் முக்கியமானது, நெகேஷன் P to நெகேஷன் Q, அவ்வளோதான், சரியா? இங்கிலீஷ் மீடியம் அதே தான். இன்வர்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா நாட் ஈக்குவல்ட்டுன்னு போடுங்க. இந்த இங்கே இருக்குது, சரி, நாட் ஈக்குவல்ட்டு. இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, நாட் ஈக்குவல்ட்டுன்னு போடுங்க, இவ்வளோ தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்ட்ராபாசிட்டிவ்னா என்ன சார் அப்படின்னா, இங்கே நம்ம எழுதணும் பாருங்கள், இன்வர்ஸ் எழுதியிருக்கோம்ல, இந்த இன்வர்ஸோட நெகட்டிவ் போடணும், சாரி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது இங்கே இருக்கிற x ≠ y இங்கே வரணும்,
இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இஸ் நாட் சாரி எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்டு இங்கே வரணும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் அதே தான். நேர்மாறானது அப்படின்னா இந்த எதிர்மறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த எதிர்மறையோட ரிவர்ஸ் பார்ட், அதாவது இங்கே நாட் பி ஃபஸ்ட்னா இங்கே நாட் கியூ ஃபஸ்ட்டு வந்துடும். அப்படி இன்டர்சேஞ்ச் மாற்றி எழுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். சரியா, ஓகே புரியுதா? இது இங்கே வந்திருக்கும், இது இங்கே வந்திருக்கும். அப்படியே ரிவர்ஸில் எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதை மாற்றி எழுதுனா என்ன வரும் பாருங்கள். மாற்றி எழுதுனா என்ன வரும், இங்கே உள்ள எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்ட் ஃபஸ்ட்டு வந்துடும், எனில் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் செகண்ட் வந்துடும். இவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது முடிஞ்சிச்சு. இல்லை செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இஃப் ஏ குவாட்ரிலேட்ரல் இஸ் ஏ ஸ்கொயர் தென் இட் இஸ் ஏ ரெக்டாங்கிள். இது வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், கூட்டு ரெண்டு இருக்குது. இது குவாட்ரிலேட்ரல் தமிழ் மீடியம் கவனிங்க. ஒரு நாற்கரம் ஒரு சதுரம் எனில் பின்னர் இது ஒரு செவ்வகம். ஒரு நாற்கரத்தை சதுரம் சொன்னீங்கன்னா இது செவ்வகம். இதான் என்ன சொல்லியிருக்காங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க, இதை கியூன்னு எடுத்துக்கோங்க. சரியா, இப்போ அதே மாதிரி இங்கே குவாட்ரிலேட்ரல் ஸ்கொயராக இருந்தால் அது ரெக்டாங்கிளாக இருக்கும், இது கியூன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு மறுதலை எழுதணும். கான்வர்ஸ் மறுதலைன்னா என்ன செய்வீங்க, அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். என்ன ரிவர்ஸில், செவ்வகத்தை ஃபஸ்ட் எழுதணும். ஒரு நாற்கரம் இந்த இருக்குது, இது கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் P2Q, அதுக்கு மறுதலை எழுதுவோம். அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். ஒரு நாற்கரமானது இங்கே செவ்வகம் செகண்ட் இருக்கா, ஃபஸ்ட் எழுதுங்க. ஒரு நாற்கம் செவ்வகம் எனில் அது சதுரமாகும். அப்படியே ரிவர்ஸில் எழுதிடலாம், Q2P. எதிர்மறை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாட் P நாட் Qன்னு எழுதணும். நாட் P நாட் Q. அப்போ ஒரு நாற்கரமானது இங்கே ஸ்டேட்மெண்ட், ஒரு நாற்கரமானது செவ்வகம் இல்லை எனில் அது சதுரமும் இல்லை. அடுத்து நேர்மாறு எப்படி எழுதுவீங்க, அதோட ரிவர்ஸு நாட் Q நாட் P. அப்போ சதுரம் இது இங்கிட்டு போயிடும், இது இங்கிட்டு போயிடும். இதை ஃபஸ்ட் எழுதிடலாமா, செவ்வகம் இல்லை எனில் அது சதுரமும் இல்லை. இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. இது கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட், இஃப் ஏ குவாட்ரிலேட்ரல் இஸ் ஏ ஸ்கொயர் தென் இட் இஸ் ஏ ரெக்டாங்கிள். கான்வர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை P2Q அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்வர்ஸ் என்னது, Q2P. இதான் கான்வர்ஸ். அப்போ இஃப் ஏ குவாட்ரிலேட்ரல் இஸ் ஏ ரெக்டாங்கிள் தென் இட் இஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஃபஸ்ட் உள்ள ஸ்கொயர் செகண்ட் பேர், இவ்வளோதான் கான்வர்ஸ். புரியுதா என்ன சொன்னேன்? இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் இதுதான் முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 செகண்ட். முக்கியமானது P2Qவாக இருந்தால் அது Q2Pன்னு எழுதணும். இது ஒன்று ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, செகண்டு இன்வெர்ஸுங்கிறது இஃப் ஏ குவாட்ரிலேட்ரல் இஸ் நாட் ஏ ஸ்கொயர். இங்கே நாட் இல்லை, அப்போ இங்கே நாட் போடணும். அதாவது நெகேஷன் P டூ என்ன எழுதணுமா, தென் இஸ் நாட் ஏ ரெக்டாங்கிள். இங்கே நாட் இல்லை, நீங்கள் நாட் போடணும். சரியா, ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறது P2Q, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் P2Qவாக இருந்தால் அதை நெகேஷன் P நெகேஷன் Qன்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்ட்ராபாசிட்டிவ்னா என்ன சார் அப்படின்னா இந்த இன்வெர்ஸை ரிவர்ஸில் எழுதணும். இன்வெர்ஸ் எப்படி ரிவர்ஸில் எழுதுவீங்க, இங்கே உள்ள ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு வந்துடும். இஃப் ஏ குவாட்ரிலேட்ரல் இஸ் நாட் ஏ ரெக்டாங்கிள் தென் இட் இஸ் நாட் ஏ ஸ்கொயர். இவ்வளோதான். இதோட உங்களுக்கு இந்த கொஸ்டின் 5th கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து 6th கொஸ்டின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் ட்ரூத் டேபிளோட பேசிக் ப்ளஸ் 6th கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அது மாதிரி இந்த மே மந்த்தே உங்களுக்கு 12th சாப்டர் 1st சாப்டரும் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதனால் தொடர்ந்து நம்ம மேக்ஸ் கிங் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.